இன்றைக்கு வந்து உங்களோட கொஞ்சம் கதைப்பம் என்று சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் குளிர்மைப்படுத்துவோம். இந்த செம்பருத்தம் இலையையும் செம்பருத்தம் பூவையும் கொண்டு இதுதான் முக்கியம். உறவுகளை பற்றி வந்து ஒரு தவறான முறையிலான ஒரு அபிப்பிராயம் தான் எப்பவுமே நான் வந்து சந்திக்கிறேன். வீட்டு வாசல்லைய வச்சு கேட்கறது, உள்ளுக கூப்பிடுவோம் கூட மனசு இல்லை. சரி சரி எங்களுக்கு அலுவலாச்சுது அப்ப நீங்கள இருங்கோவன் என்று சொன்ன அதுக்கு பிறகு என்று இருக்கிறது. வாங்க போட்டு வாரம் சந்தோஷம். அலைகள் வந்து கடலை விட்டு கடந்தா தானே அந்த அலையினுடைய பெருமையை இருக்குது என்று சொன்னா, அலைகள் வந்து பேரலையா மாறி கடலை விட்டு கடக்க வந்து பல உயிர்கள் வந்து நாசமாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காணிக்க தான் வந்து நான் நிற்கிறேன். இது காணி என்று சொல்கிறதை விட எங்களோட இன்னொரு வீடு, அதாவது நாங்கள் வந்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குசினி கட்டி இருக்கிறேன் தானே. ஸோ இது எங்கள் ஒரு வீடு தான், அங்கே தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு வந்து உங்களோட கொஞ்சம் கதைப்பம் என்று சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். அதாவது வந்து சில உறவுகள்கிட்ட வந்து நான் இந்த கதையை வந்து அடிக்கடி என்னோட கதை கேட்க வந்து கதைக்கிறவினம். என்ன உறவுகள் எல்லாரும் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று சொல்லி, அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலாக இன்றைய தினம் வந்து ஒரு காணொலி பதிவிடுவோம் என்று சொல்லிட்டு வந்து வெளுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு சில செயற்பாடுகளையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுவோமே என்று சொல்லிட்டு தான் வந்து நிற்கிறேன். வாங்க நாங்கள் வந்து எங்களோட இருப்பிடத்தை நோக்கி போயிட்டு, எங்களோட இருப்பிடம் பேர் என்ன அப்படியே வந்து நான் இப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. அப்படி வந்து போயிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும். இந்த விஷயத்த சொல்லி கொண்டு வாங்க நாங்கள் வந்து நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். எங்கேயோ ஒரு இடத்துல குயிலும் வந்து கூவி கொண்டிருக்குது. நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணியை தொட்டுட்டுது. ஆனால் வெயில் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இந்த குயில் சத்தம் வந்து நல்லா இருக்கு. குயிலோசையை வந்து வடிவாக ரசித்து கேட்டிருப்போம். இப்போ வந்து அடுத்த நிகழ்வு நோக்கி நகருவோம். அடுத்தது என்னென்று சொன்னால் வந்து எங்கள்கிட்ட காலம நேர சாப்பாடு தான். காலம நேரம் நாங்கள் இப்படி தான் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து வெள்ளமா புட்டு, உருளைக்கிழங்கு கறி, கவுப்பி, அதோட வாழைப்பழம், பச்சை மிளகாய். வாழைப்பழம் இல்லாமல் ஒரு சாப்பாடு இருக்கவே இருக்காது எங்கள்கிட்ட விட்டேன். இப்போ வந்து நான் செய்கிறது உடல் வந்து குளிர்மையாக்குறதுக்கான ஒரு செய்முறை தான். என் உடம்பு வந்து பார்த்திங்களோன்னு சொன்னால் சரியான சூடு, எனக்கு கனச்சூடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ நான் வந்து முழுகைக்க இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பாவிக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமையில் வந்து சாத்தியம் இல்லை. அப்போ ஞாயிறு வந்து கண்டிப்பாக முழுகைக்க வந்து இப்படி செய்கிறேன். நான் என்னென்று சொன்னால் வந்து செம்பருத்தம் இல்லை, அதோட வந்து செம்பருத்தம் பூ எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கே வந்து நிற்கிது. வாசல்லையே செம்பருத்தம் மரம் நிற்கிது. அப்போ வந்து அதால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. செம்பருத்தம் இல்லை செம்பருத்தம் பூ ரெண்டையுமே வந்து போதிய அளவு ஆஞ்சு அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் இதழாக பிரிச்செடுக்கணும். அது வந்து அரைச்செடுக்கிறதுக்கு வந்து சுகமாக இருக்கும். உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு குளிர்மையான ஒரு விடயம் என்று தான் வந்து சொல்லணும். நீங்களும் வீட்டில் வந்து இது போல் செய்து உங்களோட தலைக்கு வந்து வைக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த செம்பருத்தம் இல்லை செம்பருத்தம் பூவை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். நம்மாண்டு சொன்னால் வந்து அரைச்சி தருவா. இன்றைக்கி நான் தனியாக தண்ணின்றபடியாக அடித்து கொஞ்சம் தண்ணியாக தண்ணி வந்து வந்தது. அப்படியே அடித்து வரைக்க வந்து நல்ல பசையாக வரும். அதை வந்து தலையில் எடுத்து பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுட்டு முழுகினா இந்த தலை வந்து கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். தலைமுடி உதிர்றது வந்து குறைவாக இருக்கும். வளர்றதை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு அது வளர்றதுன்றது போய்க்கதை, உதிர்றது வந்து குறைவாக இருக்கும். அது மாதிரி உடலுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியுமே வந்து இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செம்பருத்தம் மரம் இருந்துச்சுன்னு சொன்னால் செய்து பாருங்க. இது வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து தவறாமல் செய்கிறேன். நான் எனக்கு அப்படி இருந்துமே வந்து சூடு குறைகிறது வந்து குறைவு தான், ஒற்ற அளவு பெட்டராக இருக்கும் இப்படி வந்து நான் செய்ய. சரி, நாங்கள் கொஞ்சம் கதைப்போம். என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட நிறைய உறவுகள் எடுத்து கதை கேட்க அவைண்ட கட்டாயமாக இந்த ஒரு தலைப்பொண்டு இருக்கும். என்னென்னு சொன்னால் வந்து உறவுகளை பற்றி வந்து ஒரு தவறான முறையிலான ஒரு அபிப்பிராயம் தான் எப்போவுமே நான் வந்து சந்திக்கிறேன்.
பலர்கிட்ட இருந்து சிலர்கிட்ட சொல்லுவினம் உண்மைக்குமே வந்து உறவுகள் வந்து நல்லவர்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள். ஆனா பலரும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னா வந்து முன்னம் போல இப்ப உறவுகள் இல்லை. நல்லா இருந்தாலும் உறவுகள் ஏட்டுக்கு போட்டியா தான் கதைக்கணும், கஷ்டப்பட்டா உறவுகள் கழிச்சு விடணும். அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மனிதனால வந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும்? நல்லா வாழ்ந்தாலும் பிரச்சனை தாப்பா, கெட்டதா போனாலும் பிரச்சனை. அப்ப ரெண்டு பக்கத்தாலே பிரச்சனை என்று சொல்லிக்க வந்து என்னென்ன ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், வாய் தகராறுகள் என்று சொல்லி வந்து கொண்டேதான் வந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் வீடு கட்டலாம் அப்படி என்று சொன்ன பிறகு ஏன் உறவுகள் கதைக்கிற உறவுகள் எல்லாருமே இவ்வாறான ஒரு விடயத்தையே வந்து சொல்கிறார்களே என்று சொல்லிட்டு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்க எனக்கு கிடைச்ச தலைப்பு தான் அந்த காலம் இந்த காலம். சரி பாப்போம், அந்த காலத்துல எங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருந்தது, அது இந்த காலத்துல எப்படி மாறி இருக்கிறது, அது என்ன ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ இல்லாட்டி வந்து அது ஒரு ஆணத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி கதைப்பம் என்று சொல்லிட்டு நான் தனியவே வந்து வந்திருக்கிறேன். நான் தனியவே காணும் உங்களுக்கு நிறைய விடயங்களை சொல்றதுக்கு. கண்டிப்பா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்கோ. இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த விடயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களா வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வந்து தயாரா இருக்கிறேன். இப்ப வந்து முதலாவதா நாங்கள் இந்த சொந்தக்காரரை பற்றி கதைப்போம். என்னென்று சொன்னா உண்மைக்குமே எனக்கு ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வந்து எனக்கு இப்ப நடைமுறையில கிடைச்ச அனுபவம். இது வந்து இந்த நடைமுறையில 90% ஆட்கள்கிட்ட இல்லை, 95% ஆட்கள்கிட்ட இல்லை, தனி ஒரு 5% ஆட்கள்கிட்ட மட்டும்தான் இந்த முறை வந்து இருக்குது. இதான ஆரம்ப காலத்துல எல்லார்ட்டையுமே வந்து இருந்த ஒரு பழக்க வழக்கம். என்னென்று சொன்னா வந்து இருந்துட்டு எப்போயாலும் ஒரு உறவு வீட்டை வந்து நாங்க போறோம்னு சொன்னா வாபில்ல என்ன சாப்பிட்டு நீ என்ன சாப்பிட்டு நீ, ஐயோ அத்தை இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நான் சொல்ல, இரு நீ குசினியை போ பஞ்சிப்படுற பிள்ளை, அக்கா வந்து நிற்கிற, அக்காவுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொண்டு ஓடு, 4 தோசை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பசியே இல்லாம போனோம் ஒரு பிள்ளைய 4 தோசையை வயிறு முட்டை அமுக்கி தண்ணியும் குடிக்க வச்சு, அதுக்கு பிறகு தேத்தண்ணி, அதுக்கு பிறகு பழத்தண்ணி, அதுக்கு பிறகு கொஞ்சம் படுக்கு என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் கேப்பினோம் ஏன் வந்த நீ என்று என்ன விஷயம். அப்ப சொல்றது அக்காவுக்கு கல்யாணம், அண்ணாக்கு கல்யாணம் வாங்கோ அப்படின்னு சொன்னா சரி நாங்க 4 நாளைக்கு முன்னமே வரோம், அம்மா ஒரு 2 நாளைக்கு வந்து இருந்துட்டு போக சொல்லு, இருந்துட்டு அப்படி எங்களையும் கூட்டி கொண்டு போக சொல்லுன்னு சொல்லி விடுவினோம். போய்க்கே சும்மா இல்லை போ பின்னேரம் மாமா வந்து நாட்டுக்கோழி அடிப்பார், அடிச்சிருக்கா நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகலாமன்ட்டு. ஐயோ அது நான் வந்து காட்டு கொடுக்கத்தான் வந்து நான் இன்னும் நிறைய வீடுகளுக்கு போகணும் என்று சொல்லிட்டு வந்து எப்படியோ கலந்து எஸ்கேப் ஆகி வர்ற வெளுக்கிடம் விட மாட்டேன். அங்க இருக்க முருக்கங்க கத்தரிக்காய் என்று சொல்லி என்னெல்லாம் இருக்குதோ அதை வந்து கட்டி ஒரு பையக்குள்ள கட்டி பொதிஞ்சு தந்துதான் வழி அனுப்பி விடுவினோம். அது வந்து ஒரு சந்தோஷமான குடும்பம், சந்தோஷமான உறவு. தன்னிட்ட இருக்கிறத அன்போட கலந்து கொடுத்து விடுறது வந்து அது ஒரு உணர்வு, அது ஒரு ஆனந்தம். அவ்வாறான ஆனந்தம் இப்ப கிடைக்கின்றது ஒன்று சொன்னா 95% வந்து இப்ப கிடைக்கவே இல்லை. இப்போ சரி ஒரு கல்யாண வீடு என்று சொல்லி ஒரு வீட்டை வந்து போறோம்னு சொன்னா, கல்யாண வீட்டுக்கு சொல்றதுக்கு சொல்லி ஒரு வீட்டை வந்து போறோம்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் பிந்தி இருந்தீங்கன்னா நாங்கள் வெளியில போயிருப்போம். நல்ல காலம் வந்துட்டீங்க, சரி வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்று வீட்டு வாசல்லைய வச்சு கேட்கறது. உள்ளுக்க கூப்பிடுவோம்னு கூட மனசு இல்லை, வீட்டு வாசல்லைய வச்சு என்ன விஷயம் இல்லை, கல்யாண வீடு அதுதான் வந்து சொல்லுவோம்னு சொல்லி வந்து நாங்கள் சரி காட்டுதாங்கோ, என்ன எதுவும் குடிக்கிறீங்களே நீங்கள் எங்கண்ட வீட்டை குடிக்க மாட்டீங்களானே, நாங்களும் பெருசா டீகள் எல்லாம் வந்து குடிக்கிறே இல்லை, இப்போ சுகர்கள் கொலஸ்ட்ரால்கள் தானே, அப்போ சீனி வாங்கி வைக்கிறே இல்லை. தம்பி ஓடி போய் ஒரு 1/2 கிலோ சீனி வண்டி கொண்டாடப்பட என்னாலையெல்லாம் போண்டுட்டு அந்த தம்பி வந்து இருந்துட்டோம். அப்போ நாங்கள் சொல்றது இல்லை, நாங்கள் வந்து 6 நேரம் தேத்தனி ஓடிப்போம்ண்டு. அப்போ நாங்கள் சொல்றது இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்த நாங்கள் தேத்தனி எல்லாம் வேண்டாம், இந்த காட்டை வந்து பிடிக்கும் கொண்டு அதை விட இன்னொரு கொடூரம் நடக்கும். என்ன சொல்லுங்க அப்போ, அங்க ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து தெரியும் உங்களுக்கு என்று சொன்னா அந்த பிள்ளை சொல்லும் இல்லை தெரியாது. பிள்ளை பச்சை பிள்ளைய அருகே மடிக்க தூக்கி வச்சு அந்த இடம் இந்த இடம் எல்லாம் சுத்தி காட்டினது வந்து அந்த மாமாவோ அந்த அத்தையோ அந்த வீட்டை போகக்கூடிய ஒரு ஆளா இருப்பினும். ஆனா பிள்ளை சொல்லும் இல்லை எனக்கு தெரியாது என்றோன்னு தாயோர நம்மகிட்ட சிரிப்போண்டு சிரிச்சுட்டு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டுறதும் இல்லை தானே, சரி எங்களுக்கு அலுவலாச்சுது அப்ப நீங்கள இருங்கோவன் என்று சொன்னா அதுக்கு பிறகு நின்று இருக்கிறது. வாங்க போட்டு வாரம் சந்தோஷம், கல்யாண வீட்டுக்கு வாங்கோன்னு சொன்னா எத்தனை மணிக்கு தாலி கட்டு ரெண்டு கப்பினும் ஒரு 11 மணிக்கு, சரி நாங்கள் 10:55க்கு வாரம், இந்த மாதிரி அங்கேயே சாப்பாடு எல்லாம் இருக்கும் ரெண்டு கப்பினும்.
நாங்கள் ஹோட்டலில் தானே ஆர்டர் பண்ணினாங்க. சரி அப்போ சாப்பிட்டு போகலாம் என்று சொல்லிட்டு சரியா 10:55 வருவினோம். 11:10 போட்டோவில் நிற்பினோம். 12 மணிக்கு சாப்பிடுவினோம். 12:30 வெளுக்கிட்டுருவினோம். அப்போ இப்படித்தான் இப்போ இருக்கிற உறவு முறை வந்து போய் கொண்டிருக்குது. ஏனென்று சொன்னால் வந்து அந்த உறவுகளுக்கு வந்து ஒரு பற்றுதல் என்ற ஒரு விடயம் வந்து இல்லாமலே வந்து போட்டுது. ஏன் அப்படி என்று சொன்னா தேவைகள் வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே வந்து தேவைகள் வித்தியாசமான தேவைகள் வந்து அதிகரிக்க தொடங்கிட்டுன. வித்தியாசமான தேவைகள் அதிகரிக்க தொடங்க அதை நோக்கி ஓட்டம். அப்ப இது காலத்துல புல சொல்றதோ அந்த காலம் அப்படி இருந்தது இந்த காலம் அப்படி இருந்தது காலத்துல புல சொல்லலாமோ? காலத்துல பிள்ளை இல்லை. இந்த காலத்திலேயும் நான் அந்த காலத்துல சொன்ன மாதிரியான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள். பணக்காரர் இருக்கணும். இப்ப நான் இப்படி சொன்ன நபர்களுமே வந்து பணக்காரராக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள், பண்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னா அவர்களுக்கு அந்த நேரத்தை வந்து முறையா பயன்படுத்த தெரியல. எது சந்தோஷம் என்ற ஒரு உண்மையான விடயம் வந்து அவைக்கு விளங்கல. அதால் அவையில என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதும் தங்கண்ட நண்பர்களோட சுத்தி திரிகிறதும் பீச் பார்க் என்று சொல்லி போறதும் தங்கண்ட ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறதும் பெரிய பந்தாவா ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அதுவும் இதுவும் போட்டு கொண்டு போறதும் தான் வந்து சந்தோஷம். உறவுகளோட ஒன்றா இருக்கிறதோ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ சந்தோஷம் இல்லை. அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். கேட்டா சொல்லினோம் பூமர் இதை பற்றி கதைச்சா உடனே இந்த ஒரு பெயரை வந்து சொல்லி அவையில வந்து தட்டி கழிச்சு விட்டுருவினோம். இப்ப வந்து இப்படி போய் கொண்டு இருக்குது. சரி, காலத்துல வந்து தேவைகள் அதிகரிச்சு கொண்டுதான் போகின்றன. இப்ப நான் சொல்லலாம் அந்த காலம் எப்படி இருந்தது, விடிய காலமா வந்து சேவல் கூவைக்க வந்து ஆக்கள் எழும்பிவினோம். அவைக்கு அலாமோ எதுவுமோ போனோ எதுவுமே வந்து இல்லை. எழும்பினோன்னும் வந்து அம்மா தேத்தனியா குடிப்பா, அப்பா வந்து வயலுக்கு கூட்டி கொண்டு போவார். அந்த மாட்டில பால் இழுக்க சொல்லுவினோம். இன்னொரு ஆக்கள் வந்து கோழி பண்ணியை துப்புரவாக்கினோம். இன்னொரு ஆக்கள் வந்து வயலுக்கு போவினோம். அதெல்லாம் முடிச்சு கொண்டு வந்து பிள்ளை வெளுக்கிட்டு பள்ளிக்கூடம் போய் அங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு திருப்ப வந்து பின்னிறம் போல பிள்ளைகள் எல்லாரும் விளையாடி அத்தை மாமா பாட்டி முப்பாட்டுன்னு அது இதுன்னு சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து வயல்ல இருந்து அங்க அறுவடை செய்யறதோ என்னென்ன விஷயங்கள் செய்யறதோ அதெல்லாம் செஞ்சுட்டு பின்னேரம் வந்து பிள்ளை கால்முகம் கழுவி படிச்சுட்டு இதை ஒரு நித்திரை கொண்டுட்டு விடியாலுமே திருப்ப தண்ட வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இப்ப வந்து என்னன்னு சொன்னா வந்து அப்ப உழைக்கிறதுக்கு பிரதானமா இருந்தது வந்து இந்த விவசாயம். இந்த விவசாயம் தான் ஒரு கிராமத்துல பிரதான உழைப்பா வந்து இருக்க விவசாயம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதோட கல்வி கற்று அதுக்கு பிறகு வெளியூர் போய் தங்கண்ட வாழ்க்கையை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப வந்து அப்படி போகுது. கல்வியோடு சேர்ந்த கலை என்ற மாதிரி எல்லாற்று கையிலையும் ஒரு தொலைபேசி வந்துட்டது. எல்லாற்று கையிலையும் ஒரு தொலைபேசி வந்தோனும் இந்த தொலைபேசியை பார்க்கிறார்கள். தொலைவில தான் மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கணும். சொந்தங்கள் எல்லாரையும் தொலைவில் வச்சுட்டினா, தொலைபேசியை பார்த்து சொந்தங்கள் எல்லாரையும் தொலைவில் வச்சுட்டினா, சொந்தங்கள் யாருன்றே தெரியாது. அத்தை எங்க இருக்கு, மாமா அங்க இருக்கு, மாமி எங்க இருக்கு, எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருக்குது. இப்ப போய் கேட்டா நீ யார், அந்த ஒரு கேள்விதான் வந்து கேட்பினும். அப்ப இப்படியா நாக்கள் வீட்டை வந்து ஒரு நிகழ்வுகள் என்றா வந்து போகவும் மனம் பெறாது, ஒரு செயற்பாடு என்று சொன்னா செய்யவும் மனம் பெறாது. அப்படியே வந்து உறவு வந்து ஒரு பிரிகிற ஒரு நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்பதை தான் வந்து இதுல சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறது ஒரு தவறான ஒரு விடயம். முடிந்த வரைக்கும் வந்து உறவுகளை பிள்ளைகளுக்கு காட்டி வளர்க்கணும். அதோடு வந்து உறவுகளோடு சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும். இன்றைக்கு உனக்கு கொண்டுண்டா நான் கை கொடுக்கணும், எனக்கு கொண்டுண்டா நீ கை கொடுக்கணும். அப்படி ஒரு உறவு முறை இருக்கதான் அது ஒரு அழகான உறவா வந்து இருக்கும். நான் நிறைய பேரை வந்து அப்படி நல்ல விடயமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னோட கதைக்கு ஒரு சிலர் வந்து அப்படி சொல்லினோம். இப்ப வந்து நான் வந்து இங்கால வந்துட்டு நீங்கால வந்தோன்னு என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து என்ன திமிர் பிடிச்சார்கள் அப்படி என்று சொல்லி கதைச்சு எங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டினோம். இப்ப வந்து நாங்கள் இது கொடுத்தா நல்லாக்கள், கொடுக்காட்டி கூடாதாக்கள். அப்ப அப்படி இருக்க எப்படி போகும்? அது அப்படியான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை நோக்கித்தான் வந்து உறவு முறைகளுக்கு வந்து போய்கொண்டு இருக்குது. சரி, அந்த கால நிகழ்வு இந்த கால நிகழ்வு நாங்கள் 2ஆவதா வந்து கலைப்போம். சரி, அப்ப நான் கொஞ்சம் குளிர்மையான இடத்தை நோக்கி வந்துட்டேன். முன்னுக்கு சூரிய ஒளி அடிச்சு கொண்டிருந்தாலும் கொஞ்சம் குளிர்மையாத்தான் இருக்குது. அங்கே இருக்கிறதே விட என்னென்று சொன்னா வந்து அதுங்கட மண் குசினி தான். ஆனா இன்னும் வெக்கையா இருக்குது. அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பார்க்க இதுல இருக்க வந்து இந்த வாழையால் அசைஞ்சாட கொஞ்சம் குளிர்மையும் கிடைக்கும். பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியா கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்து இருக்குமென்று சொல்லிட்டு வந்து வந்திருக்கிறேன். சரி, இப்போ வந்து கதைக்க போறது என்று சொன்னா வந்து அந்த காலத்து நிகழ்வுகளும் இந்த காலத்து நிகழ்வுகளும், அதாவது
வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு. உண்மைக்குமே வந்து அந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அது எப்படி நடக்குமென்று சொன்னால் வந்து முக்கியமாக தாய் மாமன் இருப்பார். தாய் மாமனோட சேர்த்து சொந்தக்காரர் எல்லாரும் இருப்பினும் சொந்தக்காரர் எல்லாரோடையும் சேர்த்து அயலவர்கள் எல்லாருமே கூடியாடி ஒரு 4-5 நாள் ஒரு வீட்டை இருந்து சரியான முறையில் வந்து அழைப்பு செய்து ஒரு வீட்டில் 4-5 நாள் இருந்து அந்த வீட்டிலேயே அந்த ஒரு நிகழ்வு நடக்கும். மிஞ்சி போனால் கோவில்கள்லையோ இல்லாட்டி வேண்ட சமய ஸ்தலங்கள்லையோ வந்து அதிக அளவில் போயிட்டு விருந்தோம்பல் என்ற ஒரு விடயத்துக்கு வந்து அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்று பலராலையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறது என்று சொன்னால் வந்து இந்த டிஜே என்றது அவ்வளவு ஒரு தவறான ஒரு விடயமா என்று சொல்லி பலராலையும் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இல்லை, டிஜே வந்து தவறுதான், அளவு கடந்த அநாகரிகத்தை நோக்கி நம் யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கின்றது என்று பலரோட கருத்தும். இன்றைக்கு வந்து பல படிச்சாக்கள்கிட்டையும் போய் எடுத்து பார்த்தா நீ என்ன வேலை செய்கிறேன்டா அவைகள்கிட்ட சொல்லக்கூடிய பதில்களில் அரைவாசி பதில் வந்து நான் டிஜேவா இருக்கிறேன், நான் கேக் மேக்கிங் பண்ணுறேன், நான் வந்து இது செய்கிறேன், நான் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறேன், நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறேன். அப்படியான வேலையில் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அதிக அளவில் தெரிவு செய்கிறார்கள். அதுவும் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜே என்றது ஒரு ஃபேமஸான ஒரு விடயமாக வந்து நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. சோசியல் மீடியா அவ்வளவு தூரம் ஃபேமஸோ அதே அளவு ஃபேமஸ் இந்த டிஜே. அப்போ இந்த டிஜேயை வந்து பலரும் அநாகரிகம் என்ற ஒரு போர்வைகளை வந்து கொண்டு வரார்கள். உண்மைக்குமே அநாகரிகமாக தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் வந்து ஒரு நிகழ்வில் சொந்தக்காரர் எல்லாருமே வந்து இருக்கு அவ்வளோ சத்தமாக பாட்டை போட்டுட்டு நடுவில் வந்து நின்று டான்ஸுகள் எல்லாம் ஆடைக்க வந்து அது ஒரு அனாவசியமான செயற்பாடு தான். இன்றைக்கு எத்தனை விடயங்கள் வந்து எங்கண்ட யாழ்ப்பாணத்துலேயோ சரி எங்கண்ட தமிழில் தாயகங்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி ஒப்படைக்க வந்து இதெல்லாம் தேவையா அண்டு பலரோட கருத்துக்களுமே வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து நான் என்னுடைய கருத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அதிக அளவில் வந்து ஆடம்பரத்தை விரும்பாதாக்கள். ஏன்னு சொல்லப்போனால் ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் ஒரு கேக் கட் பண்ணுறதைய வந்து விரும்பாத ஒரு ஆக்கள் தான் வந்து நாங்கள். அதிகபட்சமாக அந்த கேக் கட் பண்ணுறது அது ஒரு சந்தோஷமான செயற்பாடு என்றாலும் அதை இப்போ தான் வந்து நாங்களே நடைமுறைக்கு கொண்டு வரோம். அதிலேயே அதிக அளவில் ஈடுபாடு இல்லாதாக்கள் தான் வந்து நாங்கள். அப்போ இந்த டிஜே எல்லாத்தையும் வந்து ஆதரிக்க மாட்டோம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இது பலருடைய கருத்துக்கு மாற்று கருத்தாக வந்திருக்கலாம். ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஒரு பக்கம் வருமானம் ஒரு இடத்துக்கு போகுது. அதோடு சேர்த்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக மாறுது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்களென்று சொன்னால் தென்னிந்திய திரையுலகம் வந்து ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரையுலகமாக இருக்குது. அதே அளவு திறமை வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்கள்டையுமே வந்து இருக்கின்ற நிலைமையில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்களுடைய திறமை வந்து ஒரு இடத்திலே மங்கி போகுது. இன்னும் அவர்கள் திறமையை வழிகாட்டணும் என்று சொன்னால் தென்னிந்தியாவை நோக்கி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்திலேயே நீங்கள் உங்களோட திறமையை காட்டலாம், இலங்கையிலேயே காட்டலாம். எண்டொரு ரீதியில் ஒரு சில திரைப்பட இயக்குநர்களாக இருக்கலாம். இன்னும் சில செயற்பாடுகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் வந்து கலைகளுக்கு கொஞ்சம் ஆதரவு அளிப்போம். அந்த கலைகளை வந்து மலைகளாக மாற்றுகிற சந்தர்ப்பம் பண்ணால் அது வாழ்த்து தான். அந்த கலையை வந்து ஒரு விலை போட்டு அந்த விலையிலேயே மீனாக மாற்றுறதுன்றது வந்து அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். என்ன கலையை விலையாக மாற்றுறதோ மலையாக மாற்றுறதோ அது எங்கண்ட மக்களுடைய கையில் தான் வந்து இருக்குது. ஒரு டிஜே என்று இருக்க வந்து அது ஒரு சந்தோஷமாக அது ஒரு நல்ல முறையிலான ஆடல் பாடல் நிகழ்வாக இருக்க வந்து கண்டிப்பாக அது ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக வந்து இருக்கு. வாழ்க்கைன்றது என்ன ஒரு கதான் வரப்போகுது. அந்த வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் அனுபவித்து சந்தோஷமாக அனுபவித்து போகிறது தானே வந்து வாழ்க்கை. இந்த ஒரு விடயத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுக்காக வந்து நானும் அனாவசியமான செயற்பாடுகளை வந்து ஆதரிக்கிறேன் அப்படி இப்படி என்று சொல்லியெல்லாம் இல்லை. கலைகளுக்கு வாய்ப்பளிப்போம். கலைகளை வந்து கொஞ்சம் மலைகளாக்குவோம். கலையை வந்து விலை போட்டு அந்த விலைக்குள்ளே மீனாக மாட்டி அந்த மீன் வந்து பிற கறி குழம்புக்குள்ளே போடுற மாதிரி அதுக்குள்ளேயே வீழாமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதி இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு குடும்பமாக சேர்ந்து போவைக்கு வந்து ஒரு சிலவை செய்வோம். அதுபோல் வந்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கும் செய்ய அது வந்து ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் பலருடைய நடனங்களை பார்க்கலாம். அந்த இடங்களில் வந்து என்னென்னு சொன்னால் அங்கே குடும்ப பிள்ளைகள் திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக வந்து மாற்றலாம்.
அப்படியான விடயங்களுமே வந்து நடக்கலாம். இப்போ காலம் அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லி என்றைக்குமே வந்து காலத்தை தவறு சொல்லலாது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வந்து தவறு. மனிதர்கள் வந்து மாறுகிறார்கள். நாகரிகம் என்ற ஒரு பேரில் மனிதர்கள் வந்து அநாகரிகமாக செயற்படுகிறார்கள், தங்களை மிஞ்சி செயற்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு வந்து கட்டுப்பாடுன்றது அவசியம் இல்லை என்ற ஒரு தன்மையை உணர்கிறார்கள். என்னென்று சொன்னால், அண்டை கொண்டு ஒரு கவிதை ஒன்று வாசிச்சேன். பெண் என்பவள் கட்டி வைக்கப்பட்டவள் இல்லை, அவள் என்று கட்டவிழ்க்கப்படுகிறாளோ அண்டை அவள் வாழ்க்கை வந்து தொடங்குகிறது. நான் சொல்கிறேன், பெண் வந்து என்று தன் மனதிலிருந்து கட்டவிழ்க்கப்படுறாளோ அன்று அவள் நாசமாகிறாள் என்று. ஒருத்தரும் வந்து கட்டி வைக்கலையம்மா, நீ அப்படி நினைக்காத என்று சொல்லி பெண்களுக்கு சொல்லி வைங்க. உன்னை நீயே உனக்குள்ள கட்டி வை. உனக்குள்ள ஒரு அடக்கம், உனக்குள்ள வந்து ஒரு பண்பு, உனக்குள்ள வந்து ஒரு கலாச்சாரம், உனக்குள்ள வந்து ஒரு மரியாதை, நீ யார் என்ற விஷயத்த உனக்குள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்கு. அந்த கட்டமைப்பு அவளுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்காது. உன்னை இன்னொரு ஆள் கட்டி வைக்கணுமோ, இன்னொரு ஆள் அடிமைப்படுத்தினமோ, அதெல்லாம் இல்லை. உனக்குள்ள நீ ஒரு முடிச்சு போட்டு வை. இந்த முடிச்சு தாண்டி நான் வெளியில போக மாட்டேன். அலைகள் வந்து கடலை விட்டு கடந்தா தானே அந்த அலையினுடைய பெருமையை இருக்குதுன்னு சொன்னா, அலைகள் வந்து பேரலையா மாறி கடலை விட்டு கடக்க வந்து பல உயிர்கள் வந்து நாசமாகும், பல உடைமைகள் வந்து சேதமாகும். அப்போ வந்து அதை வந்து உணர்ந்து கொண்டா எல்லாமே வந்து அழகான ஒரு விஷயம் தான். நீங்க அழகா பார்த்தீங்களோ? அப்போ இவ்வாறான அழகான விடயங்களும் வந்து வாழ்க்கையில வந்து இருக்குது. அப்போ அப்படி இருக்க வந்து எல்லாமே அழகுதான். ஆனா அந்த அழகுக்குண்டு சொல்லி ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரமுறை இருக்குது, ஒரு கடப்பாடு, கட்டுப்பாடு, கண்ணியம் எல்லாமே வந்து இருக்குது. இது பெண்ணுக்கண்டு மட்டும் இல்லை, பெண்ணுடைய கவிதை ஒன்று நான் இப்படி பார்த்தபடியா வந்து நான் அதை சொல்லிக்கொள்றேன். அப்போ இந்த விடயத்தையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ உறவுகள் ஒரு வீட்டை போன எப்படி நடத்தினா, ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி, இந்த காலத்தில் எப்படி, இது ரெண்டுமே என்னோட பரவலாக கதைச்ச ஒரு விடயம். உண்மைக்குமே வந்து உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றளவும் எங்கண்ட உறவை நாங்கள் சந்திக்கிற உறவுகள் வந்து எங்கண்ட ரத்த அண்டைக்கு கூட நான் ஒரு வீட்டை போனோம் இன்னைக்குமே. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அதே போல் இன்றும் வந்து இருக்குன்னு. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த நாகரிகம் என்ற ஒரு போர்வையில் ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ ஒன்றை யோசித்து கொள்ளலாம், நாகரிகம் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதன் மாறலாம், ஆனால் மனிதன் ஒருபோதும் மாறக்கூடாது. அப்போ காலத்துக்கு ஏற்றால் போல மனிதன் மாறலாம். அண்டைக்கு வந்து போன் இல்லை, இன்றைக்கு போன் இருக்குது, அதை வச்சு நீ பயன்படுத்துற. அண்டைக்கு வந்து மருந்தடிக்காத கேஸ் சாப்பிட்டா இன்றைக்கு நீ மருந்தடிச்ச கேஸ் சாப்பிட்ற, அதால மருந்து சாப்பிட்ற. அப்போ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அதுக்கேற்ற நடைமுறையை வந்து அதுக்கேற்ற வழிகளை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற நடைமுறைகளில் வாழ்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அது ஒரு எல்லையை மீறி போக அது ஒரு ஆபத்தாக மாறுது. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. நாளைய தினமும் ஒரு சிறந்த ஒரு தலையங்கம் வந்து வச்சிருக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு அண்டி கேட்டிருந்தவா, அது ஒரு நல்ல ஒரு தலைப்பு. நாளைக்கு அந்த தலைப்பை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட சப்போர்ட்டு தாங்க. நாளைக்கு நான் அது ஒரு சிறந்த தலைப்பு, அந்த தலைப்போட கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் வந்து தாங்க. நன்றி.